கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். அவைக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கும்போது சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வான். 24 மணி நேரம் கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்தால் நமக்கு விரோதமாக எந்தெந்த காரியத்தில் சத்துரு காணப்படுகிறதோ அந்த சத்துருக்களும் அவனோட நம்மோட சமாதானமாகும்படி செய்வான். கர்த்தருக்கு பிரியமா நடக்கூடிய காரியங்கள் நிறைய காரியங்கள் இருக்கு. 24 மணி நேரம் வாழ்க்கையில் 2 மணி நேரம் 40 நிமிஷம் இதனுடைய சமூகப்படி அவருடைய பாதப்படியிலே காத்திருந்து வேதத்தை தியானிக்கலாம், ஜெபிக்கலாம், துதிக்கலாம். உண்மையாக வாழணும், உத்தமமாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், நீதியை பின்பற்றணும், கற்பனை கைக்கொள்ளணும், கட்டளை கீழ்ப்படியணும், தீமையை விட்டு விலகணும், நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும், தான தர்மம் செய்யணும், சத்தியத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி அவருடைய சமூகத்தில் காத்து இருக்கணும். நிறைய குடும்பத்தில் உலகத்துக்காக ஓடிட்டு இருப்பாங்க. ஒன்று பணம் சம்பாதிக்கணும், அப்படி இல்லைன்னா சொத்து சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பங்களா கட்டணும். நிறைய குடும்பத்தில் தனக்காக ஓடிட்டு இருப்பாங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது அவனுடைய சத்துருக்களையும் நமக்கு விரோதமாக எந்தெந்த இடத்துல சத்துரு இருக்கிறானோ எல்லாரையும் முன்னாடி கொண்டு வந்துடுவார். அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரோடு நடப்போம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கணும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. கர்த்தருடைய நாமம் மேம்படட்டும். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தரோடு நடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். தீமையை விட்டு விலகி வாழணும். உண்மையாக வாழணும். கர்த்தருக்கு பயந்து வாழணும். இந்த கிருபை தாங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து வேதத்தை கற்றுக்கொள்ள கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த மாசத்துல என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த நாளிலும் சத்துருக்களை அபிஷேகம் நிரப்பி ஆசீர்வதிங்க. முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் மன விருப்பத்தை நிறைவேற்றுத்தாங்க. தடைகளை நீக்கி போடுங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064182 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.